ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விடலாங்க. அது நல்லா வெடித்த பிறகு அது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா வெந்த பிறகு அது கூட பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. இது ஒரு 40 முட்டை செய்கிறதுக்கான ரெசிபிங்க. பெரிய வெங்காயம் நல்லா சன்னமாக தருவி போட்டோன்னா அது சீக்கிரம் வதங்கி அதோடய டேஸ்ட்டாக நல்லா இறங்கி சூப்பராக முட்டை கிரேவி வருங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர மாதிரி நல்லா கிண்டி விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டு நல்லா பொன்னிறம் வர மாதிரி செய்யணுங்க. இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டு பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி சேர்த்தும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ளேவரோட கிரேவி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியான கிரேவி பதத்துக்கு உங்களுக்கு தருங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா போட்டு இது கூட வதக்கிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதங்கணும். அடி பிடிக்காத மாதிரி நடுவுலலாம் எடுத்து விட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இது கூட கொத்தமல்லி புதினாவும் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா சேர்த்தும் போது அந்த புதினா கொத்தமல்லியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தனியாக சூப்பராக எடுத்து கொடுக்குங்க நம்ம கிரேவிக்கு. இந்த மாதிரி புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்போது தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியும் சேர்த்தி நல்லா வதக்கணுங்க. நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா தக்காளியில் மசிஞ்சு வதக்கி விடணுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், அடி பிடிக்காத மாதிரி நல்லா ஃபுல்லாக கிளறி விடணும். இந்த மாதிரி தக்காளி மசிஞ்ச பிறகு இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது மிளகாத்தூள், இது கூட கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா ஒரு கிளறிக்கலாம், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிடும். இதெல்லாம் கிளறினக்கப்புறம் இது கூட நம்ம மல்லித்தூளும் சேர்த்திக்கலாங்க. அப்புறம் இது கூட மட்டன் மசாலா இதையும் சேர்த்திக்கலாங்க. அடுத்தது முட்டை மசாலா சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணுங்க. இது கூட அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணியும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்தி நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. நல்லா பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா வேகணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா சூப்பராக வெந்த பிறகு அதுக்கப்புறம் பரிமாறும்போது உங்களுக்கு முட்டை போட்டால் இனியும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பரிமாறும்போது முட்டை சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும், இல்லாட்டி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.